பாடம் படிக்கும் போது எல்லாமே இவங்க இந்த தியாக செம்மல் இவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, இவங்க இவ்வளவு தானம் செஞ்சாங்க, இவங்க இவ்வளவு பொருள் தியாகம் செஞ்சிருக்காங்க, உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம விடுதலை போராட்டத்திலையும் சரி மற்ற சரித்திரத்திலையும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஆனாலும் அதையெல்லாம் நம்ம பார்த்தது இல்லைங்க. விடுதலை போராட்டத்தை நம்ம பார்க்கல. பெரிய பெரிய ராஜாக்கள் ஆகட்டும், பெரிய பெரிய சாம்ராஜ்யம் ஆகட்டும், அது எப்படி தியாகத்துல நடந்துச்சுன்னு நம்ம படிச்சுதான் இருக்கோம், நேரடியா பார்க்கல. ஆனா உண்மையில் இங்க நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். இங்க இந்த குழந்தைகளும் பெரியவங்களும் கவனிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டாஃப் தன்னுடைய வாழ்க்கைய முழுமையா தியாகம் பண்ணி தன்னுடைய வீட்டை விட்டு வந்து, குடும்பத்தை விட்டு வந்து, தாய் தந்தைய பிரிஞ்சு வந்து, படிப்பை விட்டு வந்து, படிப்பை முடிச்சுட்டு வந்து, பெரிய பெரிய வேலையை விட்டு வந்து, பெரிய பெரிய சம்பளத்தை விட்டு வந்து, எல்லாத்தையும் துறந்து துறவிகள் போல இங்க ஒவ்வொரு சின்ன சின்ன பெண்களும் சின்ன சின்ன ஆண்களும் தன்னுடைய முழு வாழ்க்கையை இங்க தியாகம் பண்ணித்தான் இங்க இருக்கிற குழந்தைகளையும் பெரியவங்களையும் தன்னுடைய சொந்த தாய் தகப்பன் போல பெற்ற பிள்ளைகளை கூட காத்துட்டு இருக்காங்க. உண்மையில் சொல்ல போனா இந்த ஆண்டு விழாவில் முதலில் வணக்கத்துக்குரியவர்கள் இந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற குழந்தைகளையும் பெரியவங்களையும் இரவு பகலா காப்பாத்திட்டு இருக்காங்களே, அந்த வார்டன்களுக்கும் மற்றவர்களுக்காக நேரத்தை தியாகம் செய்து உழைப்பை, ரத்தத்தை, எண்ணத்தை தியாகம் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் சேவையாளர்களுக்கும் தான் அந்த பெருமையும் இந்த பாராட்டும் கைத்தட்டுகளும் அவங்களுக்கு தான் பொருந்தும். உண்மையில் பெரிய பெரிய தியாகிகளை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தயவு செய்து வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆசிரமத்துக்குள்ள வாங்க. இங்க இருக்காங்க பெரிய பெரிய தியாகிகள் இங்க இருக்காங்க. உண்மையில் நினைச்சு பார்த்தா கண்ணுல கண்ணீர் வரல, இதயத்துல ரத்தம் அடியுது. இந்த சின்ன சின்ன வயசுல எத்தனையோ இவங்கெல்லாம் ஆசைகளை துறந்து இப்பவே இவங்களுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த பெரிய மனசு யாருக்கு வரணும்? யாருக்கும் வரும், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதனாலதான் இந்த குழந்தைகளை, இந்த பெரியவங்களை, எந்த ஊரு, என்ன பேரு, இவங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன, இவங்களுடைய தாய் யாரு, தந்தை யாரு, எங்க இருக்காங்க, இவங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு குழந்தை, ஒவ்வொரு பெரியவங்களுடைய மனசுலையும் சரி, அவங்க வாழ்க்கையில பின்னாலையும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கனமான இருட்டான ஒரு கதை இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கதை இருக்கு. இந்த கதைகளுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இவங்க வாழ்க்கைக்கு ஒரு விடை கொடுக்கணும். ஏன்னா ஒரு முடிவே இல்லாத கதை, ஒரு விடையே இல்லாத கணக்கு போல இவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. இவங்களை எல்லாம் பார்க்கும் போதுதான் இறைவனுக்கு இரக்கமே இல்லையா, கடவுளுக்கு கருணையே இல்லையா, ஏன் இவங்களை எல்லாம் இந்த சின்ன வயசுல தாய் தந்தையை பிரிய வச்சாங்க, ஏன் குடும்பத்திலிருந்து விலக வச்சாங்க, ஏன் இவங்களை எல்லாம் ஒரு தாயினுடைய அரவணைப்புலையும் தந்தையினுடைய பாசத்திலையும் இருக்கிறவங்களை எல்லாம் எதுக்கு இறைவன் எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் இன்னும் எங்களுக்கு சிந்தித்தாலும் சிந்தனைக்கு எட்ட மாட்டேங்குது. ஆனா இவ்வளவு துன்பத்திலும் ஒரு சமாதானம் என்ன தெரியுங்களா? எங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் பண்ற உதவி, நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கின்ற அன்பு கொடை, வரும்போதும் போகும்போதும் எங்க வீட்டுல ரேஷன் அரிசி இருக்குங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல பழைய துணி இருக்குங்க, அதையெல்லாம் கொண்டு வந்து தரணும்னு சொல்லி சொல்லி ரேஷன் அரிசினாலையும் பழைய வயிற்றை நிறைச்சு பழைய துணிகளால இவங்க உடம்ப மறைச்சு நீங்க செய்கின்ற இந்த பேருதவி அந்த கொடுமை செய்த கடவுளை மறக்க வைக்கின்றது. எங்களுக்கு உண்மையான கண்கண்ட கடவுள்கள் எங்களுக்கு நீங்க கொடுப்பவர்கள் மட்டும்தான். எவ்வளவோ தூரத்திலிருந்து இங்க வந்து நீங்க உதவி செய்றீங்க பாருங்க. இந்த உதவிகள் ஒவ்வொன்றும் இவங்க வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை போட்டு கொடுக்குது. வாழ்க்கையினுடைய மேல்தளத்தை அல்ல, அடித்தளத்தை போட்டு கொடுக்குது உங்க ஒவ்வொருத்தருடைய உதவி.
எனவே நீங்க ஒவ்வொருத்தரும் செய்கின்ற இந்த சிறு சிறு உதவி இந்த குழந்தைகளுடைய மிகப்பெரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக, தர்மமாக, தானமாக இருக்கின்றது. இந்த உதவி தான தர்மத்தின் மூலம் வளர்கின்ற இந்த குழந்தைகள் வளர்ந்து நிச்சயம் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக, இந்த ஆசிரமத்திற்கு மிகப்பெரிய உறுதியான தூண்களாக இருப்பாங்கன்னு நாங்க இந்த இடத்துல நம்பிக்கையோடு உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகின்றோம். இந்த ஒவ்வொரு குழந்தையினுடைய மனசுல இன்னொரு குழந்தைக்கு அல்லது இன்னொரு பெரியவங்களுக்கு அல்லது இன்னொரு மனிதனுக்கு நீங்க உதவி செய்துதான் உயிர் வாழணுங்கிற உணர்வை நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். இந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் படித்து பெரியவர்களாகி இந்த சமுதாயத்துல ஒரு குழந்தை 10 ஆதரவற்ற குழந்தைக்கு உதவி செய்யும். இந்த ஒரு குழந்தை வெளியில் இருக்கக்கூடிய 10 பெரியவங்களுக்கு நான் இருக்கேன் தாத்தா, நான் இருக்கேன் பாட்டி, நான் இருக்கேன் அம்மா, நான் இருக்கேன் அப்பான்னு சொல்லி இனி எதிர்காலத்துல ஆதரவில்லாத இல்லங்களே இருக்க கூடாதுங்கிற நிலையை இந்த குழந்தைகள் நிச்சயம் எதிர்காலத்துல உருவாக்குவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த சூழ்நிலையில, இந்த ஜெனரேஷன்ல, இந்த தலைமுறையில வேணா இந்த குழந்தைகள் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளா இருக்கலாம். ஆனா இந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்துல தாய் தந்தையே இல்லாத ஒரு குழந்தை கூட இந்த சமுதாயத்துல இருக்க கூடாது. உனக்கு நான் தான் தாய், உனக்கு நான் தான் தந்தை, உனக்கு நான் தான் மகன், உனக்கு நான் தான் பேரன்னு சொல்லி இனி எதிர்காலத்துல எந்த ஆதரவற்ற இல்லமும் ஆதரவற்ற காப்பகமும் இந்த சமுதாயத்தில் இருக்க கூடாது என்பதில் இவங்க நிச்சயம் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த சமுதாய கரையை அழிக்க போகின்றார்கள். எனவே இங்க இருக்கின்ற குழந்தைகளும் சரி, இந்த ஆசிரமத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்த பெரியோர்களும் சரி, நீங்கெல்லாம் உண்மையில் புண்ணியம் செய்தவர்கள், நீங்களும் உண்மையில் பேறு பெற்றவர்கள். ஏன்னா இந்த ஆசிரமம் எவ்வளவு கஷ்டத்துல உருவாச்சு, இந்த ஆசிரமம் எவ்வளவு போராட்டத்தில் வந்து பிறந்துச்சு, இந்த 14 ஆண்டுகள் தொடுவதற்காக இந்த ஆசிரமம் செய்த உயிர் தியாகம் எவ்வளவு, எவ்வளவு உடல் தியாகம் எவ்வளவு, எவ்வளவு உணர்வுகளை, எவ்வளவு உணர்ச்சிகளை, எவ்வளவு உடைமைகளை இழந்து இந்த ஆசிரமம் இந்த 14வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றது என்று புதிதாக வந்தவர்களுக்கும் அல்லது இதை பற்றிய அக்கறை உணர்வே இல்லாதவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இது இப்ப பாக்குறதுக்கு வேணா இப்படி இருக்கலாம், இவ்வளவு ஒரு பிரமாண்டமான காட்சியை உங்களுக்கு கொடுக்கலாம், பரவாயில்ல, இவ்வளவு கட்டடம், இவ்வளவு மரங்கள், இவ்வளவு தூய்மை, இவ்வளவு பசுமைன்னு இப்ப உங்க கண்களுக்கு தெரிகின்ற இந்த ஆசிரமம் 15 ஆண்டுகளுக்கு முன்னால வெறும் பொட்டல் காடு, தண்ணீர் வசதி கிடையாது, ஒரு செடி, மரம் அல்ல, ஒரு செடியை வைப்பதற்கு கூட இங்கு நீர் ஆதாரம் கிடையாது, ஒரு மனிதர் இந்த பக்கம் கூட வந்தது கிடையாது, நிழலுக்கு ஒதுங்குவதற்கு ஒரு மர நிழல் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு வறண்ட பொட்டல் காடை 15 ஆண்டுகள் எத்தனை 1000 பேர் இங்க மண்ணு தோண்டிருப்பாங்க தெரியுங்களா? எத்தனை நூற்றுக்கணக்கான மனிதர்கள் தன்னுடைய கையெல்லாம் படுக்க புண்ணாக்கி கொண்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இங்க ஒவ்வொரு மரம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்டணம் கட்டினது வெறும் கல்லு, மண்ணு, சிமெண்ட், வெறும் இந்த கட்டிட பொருட்களால் அல்லங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வியர்வையும் ரத்தமும் ஒவ்வொரு கட்டடத்திலையும் பூசப்பட்டிருக்கு. இது ஒரு வீடு கட்டுறது சுலபங்க, ஒரு வீடு கட்டுறது சுலபம். ஒரு வீட்டுக்கு கடன் கேட்டா எந்த பேங்க் வேணாலும் கொடுத்துரும். எந்த பினான்சியர் கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னா வட்டி 5 ரூபாய் தர்றியா 10 ரூபாய் தர்றியான்னு சொல்லி வட்டிக்கும் கூட பணம் வாங்க முடியும். ஆனா இது இங்க வீடு கட்டுறதுக்கு இந்த தியாகம் நடக்கல, இந்த உழைப்பெல்லாம் வீடு கட்டுறதுக்கு அல்ல. இது ஒரு கோவிலுக்கும் மேல ஒரு புனிதமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் இருக்குமானால் அந்த மிக உயர்ந்த புனிதமான காரியத்தை, மிகச்சிறந்த புண்ணியமான காரியத்தை செய்வதற்கு எந்த பேங்க்ல போய் என்ன காரணம் காட்டி நாங்க லோன் கேட்க முடியும்?
யாருக்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டாலும் இப்பதான் நாங்க கொடுத்தங்கிறாங்க. அந்த கோவிலுக்கு கொடுத்துட்டோம், இந்த ஹோமுக்கு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு கொடுத்துட்டோம், இவங்களுக்கு கொடுத்துட்டோங்கிறாங்க. எத்தனை கடற்கண்ணிகள் ஏறி இறங்கி இருப்போம் தெரியுங்களா? எத்தனை வீட்டு வாசல்ல எவ்வளவு மணி நேரம் பிச்சைக்காக நின்றுப்போம் தெரியுங்களா? எத்தனை கல்யாண மண்டபங்களுக்கு போய் கெட்டு போன சாப்பாடு இருந்தாவது கொடுங்கன்னு கேட்டிருப்போம் தெரியுமா? எத்தனை சந்தைகள்ல போய் துண்டு ஏந்திருப்போம் தெரியுங்களா? ஒவ்வொரு கம்பெனி வாசலிலும் போய் 7ஆம் தேதி 10ஆம் தேதி போய் அவங்க கிட்ட ஒரு 5 ரூபாய் கொடுங்க, 3 ரூபாய் கொடுங்கன்னு இந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு எத்தனை பேர் காலில் விழுந்திருப்போம் தெரியுங்களா? இதெல்லாம் சாதாரண செயல் அல்லங்க, இது தொழில் அல்லங்க, இது உயிர் தியாகங்க, வாழ்க்கை தியாகங்க. இதெல்லாம் எத்தனையோ பேர்த்தினுடைய அந்த தியாகம், எத்தனையோ பேர்த்தினுடைய அந்த உழைப்பு இந்த மண்ணில் விழுந்ததுனாலதான் இத்தனை மரங்கள் முளைத்திருக்கு. இந்த மரங்கள் தண்ணீரால வளரல, ஒவ்வொரு உழைக்கின்ற மக்களினுடைய வியர்வையினால் வளர்ந்தது, சிந்தினிய ரத்தத்தினால் வளர்ந்தது இந்த ஒவ்வொரு மரமும். இந்த மரத்தை வேணா நீங்க கொஞ்சம் வெட்டி பாருங்க, ரத்தம் வரும் ஒவ்வொரு மரத்துல இருந்தோம். ஏன்னா அவ்வளவு உழைப்பு அந்த மரங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இங்க நீங்க பாக்குறவங்க மட்டும் இல்ல, வெளியிலிருந்து எத்தனையோ பேர் இந்த ஆசிரமத்தை வளர்த்துறதுக்காக ஒவ்வொரு நாளும் எங்கேயும் ஒரு பக்கம் போய் கையேந்திட்டு இருக்காங்க, ரேஷன் அரிசி வாங்கிட்டு இருக்காங்க, டொனேஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க, பழைய துணிகளை வாங்கி கொடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ தியாகங்கள் செஞ்சுதான் இத்தனை பேர்த்த காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அதனால இந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற குழந்தைகள் ஆகட்டும், இந்த ஆசிரமத்தில் இடம் கிடைச்சிருக்கிற இந்த முதியோர்கள் ஆகட்டும், அல்லது இவங்களை எல்லாம் தன்னுடைய தாய் தந்தையா பார்க்கின்ற சேவையாளர்களாகட்டும், நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கடந்த காலங்களில் இந்த ஆசிரமம் பட்டு வந்த கஷ்டங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்க இந்த ஆசிரமம் வளர்ச்சியான நிலையைத்தான் நீங்க பாக்குறீங்க, ஆனா இது நடந்து வந்த பாதைப்பட்ட கஷ்டங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்பதான் சாப்பிடும் போதும் கூட இது ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உழைப்பு, இது ஒவ்வொருத்தருடைய வியர்வை. நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒவ்வொருத்தருடைய ரத்தம் என்று பார்க்கும் போதுதான் அந்த சாப்பாட்டு மேல உங்களுக்கு மரியாதையும் ஒரு மதிப்பும், அதை வீணாக்க கூடாதுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணமும் உங்களுக்கு வரும். ஒரு காயை நீங்க வீண் பண்ணும் போது எல்லாமே ஒரு டோனர் நீங்க கீழே போடுறீங்க, டிச்சில போடுறீங்க. ஒரு துணியை நீங்க குப்பை தொட்டியில வீசும் போது எல்லாமே ஒரு டோனர் நீங்க குப்பை தொட்டியில வீசுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம இங்க வாங்கிட்டு வரல, யாருமே உங்க வீட்டிலிருந்து எந்த பொருளுமே நீங்க கொண்டு வரல. ஆனா இங்க கொடுக்கிறது எல்லாமே இன்னொரு வீட்டினுடைய பொருள், இன்னொருடைய உழைப்பு, அடுத்தவருடைய ரத்தம். ஏதோ எங்கனால எல்லாம் உங்களை எல்லாம் இப்ப காப்பாத்திட்டு இருக்கிற எங்கனால எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களோட இருக்க முடியும். நாங்கெல்லாம் உங்களுக்கு வழி காட்டுறதுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையை காட்டுறதுக்கும் நாங்க உங்க கூட கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். எங்களுக்கெல்லாம் இன்னும் 100 வருஷம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் இன்னும் 50 வருஷம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் இன்னொரு 20 வருஷம் கிடையாது, இன்னும் எத்தனை நிமிஷம்ங்கிறதே தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக நாங்க உழைக்கிறதுக்காகத்தான் இதை உருவாக்கி இருக்கோம். உங்களுக்காகவே உயிர் தியாகம் பண்றதுக்கு தான் நாங்க பிறப்பெடுத்து வந்திருக்கிறோம். அதனால தயவு செய்து இது ஒரு மாபெரும் வேள்வி. இது இந்த ஆசிரமம் என்பதும் இந்த ஆசிரமத்தினுடைய வாழ்க்கை என்பதும் இந்த ஆசிரமத்துடைய லட்சியம், குறிக்கோள், நோக்கம் என்பதும் இது ஒரு மிகப்பெரிய வேள்வி. இது ஒரு 3 நாள் முடிந்து கொள்ளக்கூடிய விழா அல்ல, ஒரு 3 வருஷத்தில் முடிந்து விடக்கூடிய ஒரு வியாபாரம் அல்ல. இது பலருடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி, பல ஜென்மங்களுடைய முயற்சி. இது நம்ம போனாலும் இந்த குழந்தைகள் இந்த இடத்துல வந்து நான் இந்த ஆசிரமத்தை நடத்துறேன், இத்தனை குழந்தைகளை இத்தனை பெரியவங்களை நான் பார்த்துக்கிறேன், நான் வாழ வைக்கிறேன். என்னால 1 மணி நேரம் இந்த குழந்தைகளுக்காக தியாகம் செய்ய முடியும். என்னுடைய 1 மணி நேரத்தை இந்த முதியோர்களுக்காக என்னால சேவை செய்ய முடியும். அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இனி வரக்கூடிய ஒவ்வொருத்தரும், என்னைக்கு என்னுடைய 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது மற்றவர்களுக்காக நான் வாழ போறேன்னு நீங்க என்னைக்கு சேவை செய்கின்றீர்களோ, தியாகம் செய்கின்றீர்களோ, அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையும் உயரும். இந்த சமுதாயம், இந்த இந்திய நாடு, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் நம்ம உயர்த்த முடியும். வாங்கிக் கொள்வது மட்டும் நமது நோக்கமாக இருந்தால் நாம் பாவிகளாக மட்டும்தான் இந்த பூமியில் சாக முடியும். எல்லாம் கவனிச்சுக்கங்க.
வாங்கிக் கொள்வது மட்டும்தான் நமது நோக்கம் என்றால் நாம் பாவிகளாக மட்டும்தான் இந்த பூமியில் சாக முடியும். கொடுக்கவும் எங்களால் முடியும் என்றால் மட்டும்தான் இந்த பூமியில் நாம் இரவாமல் வாழ முடியும். இதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி வாங்கி இறந்து இறந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னா, இந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும், நான் காலையில 1 மணி நேரம், மாலையில 1 மணி நேரம் நான் இந்த பிரபஞ்சத்திற்காக நான் சேவை செய்வேன் என்று நீங்க எல்லாம் உங்களுடைய குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ மற்றவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய மனதை, உங்களுடைய எண்ணத்தை, வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஆசிரமத்தை நீங்க உலக அளவில் வேண்டாம், நாட்டு அளவில் வேண்டாம், இந்த ஊர் அளவில் கூட வேண்டாங்க, உங்களுடைய உள்ளத்தில் அளவிலாவது நான் இங்க நல்லா இருக்கேன், நான் இங்க சந்தோஷமா இருக்கேன், நான் இங்க அன்பா வாழ்றேன், நான் இங்க அமைதியா இருக்கேன், நான் இங்க ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு உங்க உள்ளத்தில் அளவிலாவது நீங்கள் சுய திருப்தியோடு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த ஆசிரமம் ஆரம்பித்ததற்கும் அர்த்தம் இருக்கு. இந்த ஆசிரமத்திற்காக எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து எத்தனையோ உதவிகள்லாம் செய்வதற்காக வருபவர்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நாம் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்றி கடன் என்ன தெரியுங்களா? டாட்டா காட்டுறதல்ல, என்ஜாய் சொல்றதல்ல, மீண்டும் மீண்டும் வாருங்கள் சொல்வது மட்டும் அல்ல. அதோட மட்டும் நம்முடைய நன்றி உணர்வு முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க கொடுத்த சாப்பாடு எங்க இருக்கு சொல்லுங்க. கரெக்ட் பாருங்க, ஒவ்வொரு நேரமும் மற்றவர்கள் கொடுக்கின்ற சாப்பாடு எங்க இருக்குன்னா ஒரு குழந்தை இந்த உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லுது. கை தட்டலாமா அவருக்காக? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டோனர் கொடுக்கின்ற சாப்பாடு அவங்க வீட்டிலிருந்து கடையில வாங்கிட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ள வச்சுட்டு போறாங்க. அப்ப இந்த உடம்பு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்காக பிரார்த்திக்கணும். இந்த உயிர் ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவங்களுக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும். இந்த உள்ளம் ஒவ்வொரு க்ஷணமும் அடுத்தவங்களை நினைக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய உதவியை பெற்று நாம் இங்க ஒருபடியாக உயர்வாக உண்மையாக வாழ்றோம்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம எல்லாம் திருடர்களா இந்த இடத்துல மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். ஏன்னா பொருளை திருடனா மட்டும்தான் திருட்டா? அவங்களுடைய அரிசி திருடுறமே, மற்றவங்களுடைய துணிமணியை திருடுறமே, மற்றவங்களுடைய பொருளை திருடுறமே, மற்றவங்களுடைய உழைப்பை திருடி இருக்கோம். எத்தனை பேர்த்தினுடைய வியர்வை நம்ம திருடித்தானே வாழ்ந்திருக்கோம். அப்ப இது திருட்டு இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பெரியவங்களை என்ன பண்ணணும்? இது திருட்டு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்வதற்கு நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். இந்த நல்ல நாளில் நான் எனக்காக வாழ மாட்டேன், நான் எனக்காக சாப்பிட மாட்டேன், நான் எனக்காக உடை உடுத்த மாட்டேன், நான்